அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். பகிர்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் 29வது பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் நலம்தானே? ஆமையும் சொட்டும் மழை துளியும் நண்பர்களாக முடியுமா? அவர்கள் எவ்வாறு நண்பர்களானார்கள் என்று இன்றைய பாடத்தில் நாம் காண்போமா? வாருங்கள், கதைக்கு செல்வோம். ஒரு நாள் கனத்த மழை பெய்து ஓய்ந்தது. இலைகளில் மழை நீரின் சொட்டுகள் சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டிருந்தன. சொட்டு, சொ, சொட்டு. செடிகளுக்கிடையில் இருந்து ஓர் ஆமை மெல்ல வெளியே வந்தது. அது பசுமையான மைதானத்தை கடந்து மெல்ல நடந்து சென்றது. ஆமை, மை, ஆமை. கனத்த மழை மீண்டும் பெய்து சற்று ஓயும் தருவாயில் ஆமை தனது நடையை சற்றும் தளராது நடந்து வந்தது. அது வரும் வழியில் மஞ்சள் நிற பூக்களை நிறைய கண்டது. மஞ்சள், இஞ்ச், மஞ்சள். வெகு தூரம் நடந்து வந்த ஆமை ஓர் அணையை அடைந்தது. மழை பெய்து அணையில் நீர் நிறைந்து இருந்தது. அணை, நை, அணை. மழை சொட்டு சொட்டாக பெய்தாலும் ஆமை அணையில் இறங்கி நீந்தியது. அது சொட்டு சொட்டாக பெய்த மழை துளியுடன் நட்பு கொள்ள நினைத்தது. நண்பா, இனி நாம் இருவரும் நண்பர்களாகலாமா? ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுது நான் உன்னை காண இந்த அணைக்கு வருகிறேன். உனக்கு சம்மதமா என்று ஆவலோடு மழைத்துளியை பார்த்து கேட்டது. சொட்டு சொட்டாக பெய்த மழை துளிகள் அதற்கு சம்மதம் கொடுத்தன. தன் நண்பனை காண வேண்டும் என்பதால் ஆமை அணைக்கு அருகிலேயே வசிக்க ஆரம்பித்தது. அணை நீரில் ஆசை தீர நீந்தி மகிழ்ந்தது. ஒவ்வொரு நாளும் மழை வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தது. அப்பொழுதுதானே சொட்டு சொட்டாக பொழியும் மழை துளி நண்பனை காண முடியும். இன்று கற்ற எழுத்துக்களில் இருந்து புதிய சொற்களை காண்போம், பாருங்கள். சொம்பு, சொல். சொந்தம், சொட்டை. மைனா, பொம்மை. எருமை, மைதானம். இஞ்சி, பஞ்சு. அஞ்சல், ஊஞ்சல். வீணை, ஏவுகணை. கணையாழி, தலையணை. மகிழ்ந்து வாசிப்போம், வாருங்கள். ஒரு சொட்டு நீர்
மஞ்சள் நிறப்பூ. கடினமான ஆமையோடு பெரிய அணைக்கட்டு. தூறல் நின்றது, பசுமை மலர்ந்தது. பழைய செம்புடன் நடந்தான் செந்தில். பெரிய மரத்தில் கட்டிய ஊஞ்சல் காற்றில் அசைந்தது. மைனா கத்தியது. சொட்டு மருந்து சாப்பிட்டு வீட்டு வாசலில் தாத்தா மீட்டும் வீணை இசை காற்றில் மெல்ல கேட்டது. நல்லது. இன்று நாம் கற்ற புதிய எழுத்துக்களை காண்போமா? சோ, இன்ச், மை, நை. இன்றைய மகிழ்தமிழ் பாடம் ஒரு நிறைவை அடைகிறது. அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.